அமேசான்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வழிதான். அமேசான்ல ப்ராடக்ட் செல் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அதில அஃபிலியேட் பண்ணணும் அல்லது ட்ராப்ஷிப். ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி. பட் அது இல்லாம அமேசான்ல வெரைட்டி ஆஃப் மனி மேக்கிங் வேஸ்கள் இருக்கு. இந்த மனி மேக்கிங் வேஸை நாங்கள் 5 மெயின் கேட்டகரியாக டிவைட் பண்ணி பார்ப்போம். முதலாவது அமேசான் டிரெக்ட் ஜாப், அதே மாதிரி செல்லிங் ப்ராடக்ட்ஸ், கண்டென்ட் அண்ட் மீடியா, சர்வீசஸ் அண்ட் டாஸ்க், அதே மாதிரி டெக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கேட்டகரியோடு சேர்த்து சப் கேட்டகரியில் உள்ள ஒர்க் சம்மந்தமான முழுமையான வீடியோவை நாங்கள் இதில் பார்ப்போம். இந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, பென்ஷனில் உள்ளவங்க இருக்கிறீங்க, எந்த டைப்பில் உள்ளவங்கனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் இந்த 2 டிவைஸில் ஏதாவது ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிட்டு எந்த ஜாப்புக்கு சூட்டபிள் ஆகுதோ டாஸ்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக மொபைலே செய்யலாம். ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த வேயில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்து அதிலிருந்து மணி மேக் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு மணி மேக்கிங் வெப்சைட் சம்மந்தமான கிளாஸை நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் கைட் பண்ணுறோம். ஸோ இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம் ஃப்ரீலான்சர்னு எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியல் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இந்த 12 வெப்சைட்லேயும் நாங்கள் டீச் பண்ணுறதுல நிறைய 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 3000க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் பயோவில் அதே மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 39 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் நாங்கள் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். அதே போல் வெல்ஃபியூச்சர் அகாடமி பிஸ்னஸில் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை ஏர்ன் பண்ண வச்சிருக்குது. இங்கே நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட் எல்லாமே ப்ரூவன் மெத்தட். இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜாயின் பண்ணதுமே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் தந்துடுவோம். அதே மாதிரி மெயின் கிளாஸ் ஆக்சஸ் மார்னிங் 9 o'clock ஒரு ஈவினிங் 8:30 2 டைப் ஆஃப் கிளாஸுகள் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் மெயின் குரூப் இருக்கும், மெயின் சேனல் டெலிகிராம் சேனல். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். வெல்ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் கண்டக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். எங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆகிரும், அங்கே செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அங்கே நிறைய மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் 8 டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநிலைவான வேலையில் காணப்படும் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, அமேசான் மூலமாக ஆன்லைனில் இலவசமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். நம்ம 5 மெயின் கேட்டகரியிலேருந்து சப் கேட்டகரியே போவோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுல சரியான வெப்சைட்டுகளை சரியாக தெரிவு செய்து சரியான எஃபர்ட்டை கண்டினியூஸாக இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் அதிலிருந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு டைமோட ஸ்கிப் ஆகிட்டு போகிற ஒரு மெஜிக்கல் வைஸான ஒரு குயிக்காக ரீச் ஆகணும், ஓவர் நைட்டில் எல்லாம் நடக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெஜிக்கல் வைஸான ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகிருவீங்க. எப்படி ஆஃப்லைனில் ஒரு ஒர்க்குக்கு எஃபர்ட் போட்டு அது குவாலிஃபிகேஷன் கெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை வந்து நான் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக நீங்கள் வியூ பண்ணுற யாருக்கு ஒரு ஆளுக்கு எந்த கேட்டகரியிலனாலும் ஒரு விஷயம் சூட் ஆகும். அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஏன்னா அமேசான்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனி. இதை வந்து ஸ்கேம் அதாதான்னு நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு சில சரியான மாதிரி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா க்ரோத் ஆகலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு சொல்லி தனித்தனியான எந்த ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில்லுக்கு பேஸ்ட் ஆகினது இது செய்யும். இந்த மைக்ரோ ஜாப் செய்கிற மாதிரி சில கான்செப்ட்கள் இருக்குது, அதையும் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெல்ஃபியூச்சர் அகாடமியில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அதாவது ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய ஈஸியாக ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஒர்க் பண்ணக்கூடிய காப்பி பேஸ்ட் பண்ணுற 6 வெப்சைட், டேட்டா என்ட்ரி பண்ணுற 2 வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் பண்ணுற 2 வெப்சைட், ஏஐ இன்கம் ஃப்ரீலான்சர், இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ். இதில் நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் படிக்கலாம். பேசுவோம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் என்ன, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். பேசிவ் இன்கம் நாங்கள் ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுவோம். அது லைஃப் லாங் உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். இப்போ இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற டேட்டா என்ட்ரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு 185 வீடியோஸ் வச்சிருக்கேன். இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லைவாக ஒர்க் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு இது என்ன கன்செப்ட்டுங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஏஐ மணி மேக்கிங் கன்செப்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அந்த டவுன்லோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மணி ஜெனரேட் ஆகும். ஓகே, நீங்கள் கண்டினியூ வச்சு பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோக்கு $2.5 $1 $0.3 வெரைட்டி ஆஃப் பேமெண்ட் வரும். இது வந்து நம்ம ஒன் டைம் தான் அப்லோட் பண்ணோம். இதில் இந்த கன்வர்சேஷன் நடக்க டவுன்லோட் நடக்க உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீலான்சர் நீங்கள் வந்து ஜாப் ஓனர்ஸ், அதாவது ஜாப் தேவைப்பட்டாக்கள் எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா ஜாபை போஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி ஒர்க் பண்ணணும், இப்படி தேவைன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா பிட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். அதுக்குரிய கைடன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஸோ நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ் பிஸ்னஸில்
5 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறோம், 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட், பார்ட் டைம் ஃபுல் டைம்னு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏர்ன் யுவர் ஓன் இன்கம். உங்களுக்கு யாருமே பாஸ் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணலாம். எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெரிட்டா. நீங்கள் ஒர்க் பண்ணலாமா, ஒர்க் பண்ணால் ஏர்னிங்ஸ் கிடைக்குமா, அங்கே ஜாப்ஸ் இருக்குமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேயா? அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களை 12 வெப்சைட்டுக்கு 12க்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். இந்த ஒர்க்கிங் வீடியோ குரூப்ஸ் A to Z கைடை உட்படுத்தியிருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி அதில் ப்ரொஃபைல் செட்டப், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், பேமெண்ட் வெரிஃபிகேஷன், வித்ரோ வெரிஃபிகேஷன் எல்லாம் செட்டப் பண்ணுறது. அதே மாதிரி ஜாப்ஸ் எடுக்கிறது, ஜாப்ஸை ஃபேஸ் பண்ணுறது, அதில் உங்களை இன்டர்வியூ வச்சோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டு எடுக்கிறல, இன்டர்வியூ வச்சு உங்களை எடுக்கிறல. அதே மாதிரி நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அது நீங்கள் இந்த ப்ரூஃபில் நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ரூஃபில் செக் பண்ணிங்கன்னா இந்த பிள்ளைகள் ஷேர் பண்ணிக்க பாருங்கள். மொபைலில் ஏர்ன் பண்ணதான் இங்கே நிறைய பிள்ளைகள். ஓகே, அப்போ இந்த டிவைஸுங்கிற எந்த ஒரு ரிக்யர்மெண்ட்டும் இல்லை, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் எப்படி அந்த குவாலிஃபிகேஷனை கெயின் பண்ணிக்கொள்ற, அந்த வெப்சைட்டுக்கு ஒரு தேவையான ஆளுங்கிறத உங்களை எப்படி உறுதிப்படுத்துற. அப்படி நீங்கள் தேவையான ஆளாக மாறினா தான் அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்க கூடிய ஒரு நபரை நீங்கள் மாறினா தான் உங்களை லாங் டைம் இது வந்து தக்க வச்சுக்கொள்ளும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சம்மந்தமான கைட், அதே மாதிரி ஒர்க் பண்ணுற கைட், ஒர்க்கில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள், அதே மாதிரி நீங்கள் அதை வித்ரோ பண்ணுறது, நீங்கள் யூரோ, டாலர், கிரிப்டோஸ், அதே மாதிரி வேற கரன்சிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இல்லை ரூபி, அது இதுல எல்லாம் ஏர்ன் பண்ணுறது உங்களோட லோக்கல் பேங்க், எல்கேஆரா, ஐஎன்ஆரா, அல்லது ரியாலா, இப்படியான உங்களோட கரன்சிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய கைடன்ஸையும் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக ப்ரொவைட் பண்ணுவோமா. ஸோ இதை மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ்னு ஒரு 2 டைம் கிளாஸ் வைப்போம். மினிமம் 30,000 வரை மட்டும் நீங்கள் கிளாஸ் எக்ஸஸ் எடுக்கலாமா. இது 1 மாதம் 2 மாதம் இல்லை, மினிமம் 30,000 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் பிடிஎஃப், பிஎல்ஆர் பிடிஎஃப், ப்ரைவேட் லைசன்ஸ் ரைட்ஸ் உள்ள ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பிடிஎஃபை நீங்கள் செல் பண்ணலாம், கிவ் அவே பண்ணலாம், இல்லை அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு தேவையானப்போ இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சர்வே எப்படி வரும், ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி தனக்கு இந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக மார்க்கெட்டில் என்ன ரேஞ்சில் இருக்குது, மார்க்கெட்டில் அவங்களோட யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட ஃபீட்பேக் என்ன, இதை நம்ம கண்டினியூ பண்ணுறதா அல்லது இதில் ஏதாவது மோடிஃபிகேஷன் பண்ணுறதாங்கிற டிசிஷன் மேக்கிங்க்கு இப்படி தான் யூசர்ஸ்ட்டு இருந்து ஆன்லைன் சர்வே எடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சம்மந்தமான கான்செப்ட் அது. ஸோ அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓல்டு ப்ரூஃப் நிறைய இதில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஒரு நாளைக்கு $5 ஏர்ன் பண்ணது, அதே மாதிரி 7வது ஏர்னிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இது இந்த இமேஜ் ஏர்னிங் பாருங்கள், 2.3 $, ஒரு இமேஜுக்கு $0.3. அதே இமேஜுக்கு 2 ஏர்னிங்ஸ் வெரைட்டியில், இது $260. 15வது வித்ரோவல், சர்வே ஜாப்ஸ் அவைலபிலிட்டி நிறைய கூட இவருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு சர்வே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏர்னிங் அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்க, நம்ம மொபைலை மட்டுமே வச்சு ஏர்ன் பண்ணக்கூடியது பாருங்கள். $6 ஏர்ன் பண்ணது, $7, $8, $10, $15, ஈவன் சில இதில் $1000 ஏர்ன் பண்ணிருக்காங்க. யூரோப் கண்ட்ரியில் வைக்கிறவங்க அந்தளவுக்கு இது வெல்த்தியான வெப்சைட். இது வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் போனஸ் பே பண்ணக்கூடிய வெப்சைட் தான் இதுவா. ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னால் இவர் வந்து செகண்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிருக்காரு. இவர் வந்து $1420. 30வது ஏர்னிங் சர்வே ஒரு நாளைக்கு 3 கம்ப்ளீட் பண்ணது. இவர் வந்து $67,000 டிவி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. 15வது வித்ரோவல், இவர் வந்து ஃபெஸ்ட் வித்ரோவல் 11,700. இது வந்து ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ் 3,500. இது வந்து அந்த வேர்ல்டு வைட் கண்ட்ரீஸில் உள்ளாக்கள் ஏர்னிங். இப்படி வெரைட்டி ஆஃப் ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. 2,800க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சிருக்கிறேன். 5 இயர்ஸ் ரன் பண்ணுறோமே, 5 இயர்ஸாக இன்ஸ்டால் ஏர்னிங், அதையும் செக் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டுகளை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இது அப் டு டேட் இதில் இருக்கும். பட் டெலிகிராமில் வந்து பழைய ப்ரூஃப்ஸும் இருக்கும். அப்போ உங்களுக்கு இது அனலைஸ் பண்ணி செக் பண்ணுற ஈஸியாக இருக்குமா. ஓகே ரைட். இதில் எக்ஸஸ் எல்லாமே டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க, டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. டோல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், இதுலையும் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எக்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அதே போல் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி ரிசர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இங்கே இருந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன். சம் வீடியோ ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரியலான கன்ஃபார்மான ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய பேசிக்கான ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உருவாக்குறதுக்குரிய கான்செப்ட் உங்களுக்கு ரியலாக நாங்கள் ஷேர் பண்ணுவோமா. ரைட், ஓகே. கான்செப்ட்டுக்கு வருவோம். அமேசான்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு வைடில்
ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஓகேயா? ஸோ இவங்க வந்து தன்கிட்ட ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து பையர் கிட்ட இருந்து இங்க லிஸ்ட் பண்ணப்பட்டு, இவங்க என்ன செய்றாங்கன்னா, செல்லருக்கு குடுக்குறாங்க. ஓகே. அவங்க 2 வரையும் இணைக்கிற ஒரு கம்பெனியா தான் தெரியும். பட் இது ரிலேட்டடா நிறைய ஜாப்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அத நான் இந்த 5 கேட்டகரி இருக்கு. அந்த 5 கேட்டகரிலயும் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். முதலாவது அமேசான் டைரக்ட் ஜாப். அதாவது அமேசான் கம்பெனிலே நீங்க டைரக்ட்டா ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் அமேசான் ஜாப். கூகுள் பண்ணிட்டு போங்க. வெப்சைட் பேர்லாம் பாருங்க. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுல நிறைய கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்க யுவர் ரோல கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இதுல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்பான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை டைரக்டாக அமேசான்ல நீங்க அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஃபுல் டைம் ரோல் உங்களுக்கு தேவை. ஒரு கிராஜுவேட் நீங்க ஃபுல் டைம் இதை தேவைன்னு சொன்னா நீங்க ஃபுல் டைமா இதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பா அமேசான் வழங்குது. அதே மாதிரி அவர்லி ஜாப். ஒரு அவருக்கு இப்போ ஃப்ரம் த வியா ஹவுஸ், இது இது எப்படி கான்செப்ட்னு சொன்னா, இது வந்து நீங்க ஒரு அப் உண்டு. அதாவது உங்களோட வெப்சைட்ல நீங்க என்டர் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு ஜாப் ஒன்று போஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸ், இந்த இடத்துல இருக்கிற வேர் ஹவுஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் லொகேஷன் இது. நீங்க என்னன்னா இங்க இருந்து இங்க டோர் ஸ்டெப் கொடுக்கணும். அவருக்கு இங்க இருந்து இங்க கொண்டு கொடுக்கணும். அது டெலிவரி மாதிரி தான். ஆனா இதே ஓப்பனா போடுவாங்க. ஏன்னா இது பிக்கஸ்ட் கம்பெனி. ஓகே. அப்ப அப்படி இருக்க போகல இவர் என்ன செய்வார்னு சொன்னா, இதை எக்ஸெப்ட் பண்ணாங்க. இது ஒரு அவருக்கு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபுல் டைம்லாம் ஒர்க் பண்ண தேவையில்ல. ஃபாரின்ல இருக்கிறாங்களா இப்படி இந்த ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் இன்னும் கண்டினியூவா சொல்றேன் சில வேஸ் இருக்கு. அதையும் நீங்க ஃபாரின்ல இந்த யூரோப் கண்ட்ரில இருக்கிறாங்களா நல்லா ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ளை பண்ணி ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஜாப்ஸ் அங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஓகேன்னு சொன்னா, நீங்க வேர் ஹவுஸுக்கு போயிட்டு அதை சப்மிட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டு நீங்க இவர்கிட்ட கொடுத்த உடனே ஒன்ஸ் அவர் ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்பா அப்படி அப்படி நீங்க அவர்கிட்ட எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள ஜாப்ஸ் தான் இதுவா. அடுத்து ஏஐ கரியர்ஸ் ஃப்ரம் பர்சனலைஸ் ஷாப்பிங் அண்ட் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ் அவர் ஏஐ டீம் ஷேப் ஹவு கஸ்டமர் லைவ் அண்ட் ஒர்க் எவ்ரி டே எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ரோல்ஸ் அண்ட் சி ஹவு யூ ஷேப் பட் நெக்ஸ்ட். அதாவது இப்போ இதில் வந்து ஏஐ ரிலேட்டடான கான்செப்ட். ஓகே. ஏஐ ரிலேட்டடான உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ஸோ இதில் வந்து ஜாப் கேட்டகரி வைஸா லொக்கேஷன் வைஸாவில் நீங்கள் இதை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள் லொக்கேஷன் வைஸா கேட்டகரி வைஸாக ஃபில் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இங்கே பாருங்களேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ஏரியா மேனேஜர், சீனியர் மேனேஜர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படின்னு சொல்லி வெரைட்டி நிறைய ஜாப்ஸ் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமா. ஸோ நான் இதை ஃபில் பண்ணிருக்கேன். ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்க. அமேசான் ஜாப்ஸா. ஓகே. முதலாவது. ஓகே. ரைட். ரெண்டாவது வந்து செல்லிங் ப்ராடக்ட். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். பட் இதுலேயும் நிறைய சப் கேட்டகரி இருக்கு. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா. முதலாவது வந்து ப்ரைவேட் லேபிள் அண்ட் பிராண்ட் பில்டிங். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து என்னன்னு சொன்னால் அமேசான் FBAன்னு சொல்லுவோமா, ஃபுல் ஃபில்மெண்ட் பை அமேசான். அதாவது நீங்கள் அமேசான் FBA என்று கூகுள் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குறீங்க. உருவாக்குற ப்ராடக்ட் நீங்கள் இந்த இது பண்ணி உங்களோட பிராண்டில் ஒரு பிராண்டோட போட்டு உருவாக்குவீங்க. நிறைய பேர் இந்த பாட்டா ஷூஸ் இப்படிலாம் நீங்கள் உருவாக்குவீங்க. ஸோ இப்படி நீங்கள் உருவாக்குறத உங்களுக்கான ஒரு பிராண்டா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுவீங்க தானே. உருவாக்குறத உங்களோட பேரை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கஸ்டமர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது வந்து ரீப்ரசன்டேட்டிவ் உங்களோட பொருட்களை நீங்கள் வேறு வேறு லொக்கேஷனுக்கு செல் பண்ணுறதுக்கு யாருக்கு தேர்தோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அமேசான் FBAல உங்களோட ஒரு செல்லரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேர்ல்டு வைடான கஸ்டமர்ஸ் வந்து இதுல இருந்து கிடைப்பாங்க. உங்களுக்கு சேல்ஸும் வந்து இதுல கூடும். ஓகேயா. ஸோ அப்போ நீங்கள் லோக்கல் பிராண்ட் ஒன்று நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிராண்டை நீங்கள் செல் பண்ணணும், அது மார்க்கெட் பண்ணணும்னா அதுக்கு வந்து அமேசான் வச்சிருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து அமேசான் FBA. ஓகேயா. ரைட். அதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட பிராண்டை நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே. முதலாவது ப்ரைவேட் லேபிள் பிராண்ட் பில்டிங். ரெண்டாவது வந்து ரீசெல்லிங். ரீசெல்ங்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஏரியாவிலையோ அல்லது எங்கேயாச்சும் ஒரு பிளேஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஒரு பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு லோ ப்ரைஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. அதை நீங்கள் எப்படி இது பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. அந்த ஷாப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஷாப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுற டைமில் எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆனால் அது நல்ல ஜென்யூனான ப்ராடக்ட் தான். பட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து அமௌண்ட் குறைய கொடுக்குறோம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவாங்க இப்படி இது பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் இங்கே செல் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா. ஸோ அப்படி பாப்புலர் ப்ராடக்டை வந்து நீங்கள் லோ ப்ரைஸுக்கு ஆன்லைன்லேயோ அல்லது ரிட்டைல்லையோ வாங்கி நீங்கள் எங்கே செல் பண்ணலாம். இது எப்படின்னு சொன்னால் இது வந்து வித்தியாசமான கன்செப்ட். அதை நான் இன்னொரு வகையில் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பார்ப்போம். நான் சொல்கிறேன் வந்து அலி எக்ஸ்பிரஸுக்கு வரேன்.
ஓகே, அலி எக்ஸ்பிரஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதானே, அலி எக்ஸ்பிரஸ் அல்லது நான் என்ன செய்யறேன்னா டராஸ் இப்படியான ஒரு பிளாட்ஃபார்ம் பாருங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்க்குறேன் இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பார்ப்போம். இது வந்து சுசுகி ஸ்விஃப்ட். சரி, நாம இதில் காப்பி பண்ணிடலாது. நான் இங்கேருந்து வரேன்னா நான் பெக்கில் இருந்து வரேன். நான் முதலாவது அமேசானுக்கு வரேன். ஓகே, நீங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். இப்போ வந்து இதில் சுசுகி செயின். ஓகே, நான் கீ செயின் இன்னொரு சொல்லி நான் இது பண்ணுறேன். இது வந்து $9. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை பேரை நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே இருக்கு கீ செயின். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. காப்பி பண்ணிடுங்க. இதோட ப்ரைஸை பார்த்துருவோமா? $14 ட்ராப்ஷிப்புக்கு, $79 ட்ராப்ஷிப்பாக ஸ்ரீலங்காக்கு. அப்போ 70, 80, 89, $93. ஓகேயா ரைட். இப்போ நான் வந்து இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணுறேன். எங்க அலி எக்ஸ்பிரஸில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கேயும் வந்து சுசுகி பிராண்ட் கீ இங்கேயும் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கீ ஒன்று எடுப்போம். ஓகேயா ரைட். கீ டெக். ஸோ என்ன நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இது ஜஸ்ட் வந்து $277 தான். அப்போ இது வந்து 277 எல்கேயா இருக்குதா? நான் எல்கேயா இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு தான் காட்டுது. பட் அங்கே வந்து ஷிப்மெண்ட் வந்து இங்கே பாருங்கள் $300. சில வந்து ஃப்ரீ ஷிப்மெண்ட்டும் இருக்குது. இங்கே $300 சொன்னால் மொத்தம் $500 தான் போகுது. ஆனால் அங்கே வந்து $30,000 மேலே செலவு. அங்கே வந்து $30,000 மேலே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ராடக்டை இங்கேருந்து வாங்குவீங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் மொத்தமாக வாங்கலாம். ஒரு பீஸ் இல்லாமல் நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் 6 பீஸ் வந்தால் 1% ஆஃப், 12 பீஸ் வாங்கினா 3% ஆஃப், 7 பீஸ். நான் இப்படி வருவோமே, நீங்கள் இந்த கெஜெட் மாதிரி இது பண்ணால் சரி. ஸோ உங்களுக்கு கான்செப்ட்லேருந்து நான் இன்னொரு இடத்துல இது வரும். நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே விலை குறைஞ்ச ப்ராடக்டை நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே லிஸ்ட் பண்ணுங்க. முதல் ப்ராடக்டை இங்கே வாங்குங்க. வாங்கி உங்களோட கைக்கு எடுங்க. கைக்கு எடுத்த அப்புறம் கைக்கு எடுக்கணுமா? இதில் ட்ராப்ஷிப் கான்செப்ட் ஒன்று வரும். ட்ராப்ஷிப் மாதிரி இல்லை இது. இது ரீசெல்லிங் கான்செப்டா. ரீசெல்ங்கிறது என்னன்னா அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் உங்களோட கையில் இருக்கணும். இதே ப்ராடக்டா அந்த ப்ராடக்ட் கையில் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் எடுத்து என்ன செய்யணும்னா நீங்கள் திரும்ப சேல் பண்ணணும். ரீசெல்லிங். ஓகேயா ரைட். அடுத்த ஹேண்ட்மேடுக்குன்னு ஒரு சொல்லி அமேசான் ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க. அமேசான் ஹேண்ட்மேடுன்னு ஒரு சொல்லி இதுலையும் நீங்கள் ஹேண்டால் கிரியேட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு சட்டி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சொன்னால் இந்த களிமண் சொல்லுவாங்களே அதுலேருந்து உருவாக்குற அந்த ஹேண்ட்மேட்னாலும் சரி. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் ஏதாவது மினியேச்சர்ஸ் மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் எந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து என்ன செய்யலாம்னா செல் பண்ணலாம். ஓகே, அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ நிறைய பேர் வருஷத்துக்கு $4,80,000 ஏர்ன் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ இதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. நல்ல இது பண்ணலாம். ஏன்னா தனித்தனியாக அதுக்குன்னு இருக்கிறதால அவங்க அதுக்குன்னே இதை ப்ரொமோட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் எமக்கு வந்து மார்க்கெட்டிங் சைட்டு தான் எமக்கு தெரியாது. அதை இவங்க செய்வாங்க. பட் நம்ம என்னோட ப்ராடக்ட்டை மட்டும் இவங்கள்ட்ட அப்லோட் பண்ணால் சரி. அப்போ நீங்கள் ஹேண்டால் மேட் பண்ணுற விஷயங்களை நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து ட்ராப்ஷிப். இதுதான் நான் சொன்னது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இது வந்து நம்ம வாங்குறதுல இப்போ இங்கே நம்ம அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுவோம். அந்த டீட்டெயில் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் ஓர்டர் வந்த உடனே இந்த ஓர்டர் டீட்டெயில் இப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று தருவாங்களே அந்த டெலிவரி அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே கொண்டு போட்டிங்கன்னா சரி. அலி எக்ஸ்பிரஸில் இது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்ப்போமா. நான் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை அமேசான்லேருந்து எடுப்போம். இந்த ப்ராடக்ட் ஓகே ரைட். இந்த ப்ராடக்ட்டை எடுப்போம். ஓகே ரைட். இதோட பேரை மட்டும் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இதோட அமௌண்ட்டை கொஞ்சம் பார்ப்பேன். $89 ஸ்ரீலங்காவுக்கு ஷிப் பண்ணுறோம்னு சொன்னால் $93. அப்போ 80 நியர்லி $200 வருதுன்னு வைங்களேன். $60,000 எனக்கு இங்கே காஸ்ட் ஆகுது. ஓகே, நான் இதை அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வரேன். இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் தான் பாருங்களா. இது $31,000 $28,000 முடியுது. அப்போ இது $28,000 இதோட குறையவும் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க $13,000. ஸோ அது இல்லை நான் நினைக்கிறேன் இதான் எக்ஸாக்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் என்ன செய்வேன்னா அங்கே இங்கே நான் $30,000 வாங்குறேன். டெலிவரி பார்ப்போம். நீங்கள் அப்படி பார்க்க போனால் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது. அப்போ இங்கே நான் $30,000 வாங்குறது
அங்கே வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ இது என்ன செய்யப்படும்னா இந்த ப்ராடக்ட் அப்படியே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் லிஸ்ட் பண்ண போகிறேன். லிஸ்ட் பண்ணி போட்டு என்ன செய்வேன், எனக்கு அங்கே ஆர்டர் வந்தால் இதில் வந்து பைனாவை கொடுத்து இங்கே நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு 30,000 ரூபா லாபம். இதை வந்து ட்ராப் ஷிப்னு சொல்லுவோம். நான் நேரத்தோட சொன்ன கான்செப்ட் அது இல்லை. நான் நேரத்தோட சொன்ன கான்செப்ட் எப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே ஒரு ப்ராடக்ட்டை விலை குறைய வந்துச்சுன்னா இதை வாங்கி உங்களோட கைக்கு எடுக்கிறது. அப்போ ட்ராப்ஷிப் இல்லாமல் நீங்கள் ரீசேல் பண்ணது உங்களுக்கு ரிஸ்க்கும் குறைய இருக்குமா. இது நிறைய பெரிய கான்செப்ட் ஒன்று ட்ராப்ஷிப் பார்த்துக்கொள்ளுங்க. பட் இதை படித்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு சரியான ஒரு இது ஒன்று வேணுமா. அடுத்து ஹோல்சேல். இது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து மொத்தமாக வாங்குற. இப்போ உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கன்ஃபார்மாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உற்பத்தி செய்கிற இடமா இருக்கும். ஏன்னா உற்பத்தி செய்கிற இடத்துல அந்த ப்ராடக்ட்டுக்கு சரியான விலை குறை இருக்கும். அல்லது உங்களோட நாட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து சரியான குறைவாக இருக்கும். அப்போ உங்களோட ஏரியாவில், உங்களோட டிஸ்ட்ரிக்டில், உங்களோட ப்ரொவின்ஸில் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எமௌண்ட் லோவாக இருக்கும். அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் பல்காக வாங்குங்க. பல்காக வாங்கி என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் இவங்களுக்கு ரீசெல் பண்ணுங்க. இப்போ ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு வேலை நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்க. ஒரு பிராண்ட் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒரு பிராண்ட் உண்டு, ஒரு ஃபேமஸான பிராண்ட் உண்டு, இது பண்ணுறாங்கன்னு உற்பத்தி செய்கிறாங்கன்னு வைங்களேன் பொருளை. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் இப்படி ரீசேல் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் எடுக்கணும் பிராண்டுக்கிட்ட, பெரிய பிராண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து. ஓகேயா, உங்களுக்கு கான்செப்ட் இல்லைங்க தான் ரைட். ஆனால் இந்த நார்மல் பிராண்டுக்கிட்ட அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று தேவையில்லையா. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ ஹோல்சேல். அடுத்தது வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இதுக்கு வந்து இவங்களே ஒரு இதோடு வச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அமேசான் மேட்ச் ஆன் டிமாண்ட். அதாவது எமர்ட்ட ஒரு டிசைன் உண்டு, டிஷர்ட் டிசைன் ஒன்று இருக்குன்னா அந்த டிஷர்ட் டிசைனை வந்து நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒன்று செட் பண்ணுறது. ஸோ ப்ரைஸ் ஒன்றை செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கும்னா, அந்த டிஷர்ட் வந்து சேல்ஸ் நடந்தால் இந்த டிஷர்ட்டை அவங்களே பிரிண்ட் பண்ணி நீங்கள் இந்த டிசைன் பண்ணீங்கன்னா அந்த டிசைனையே பிரிண்ட் பண்ணி டிஷர்ட் மெட்டீரியலையும் அவங்களே போட்டு அதை வந்து ஷிப்பிங்கும் பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட வேலை வந்து டிசைனிங் பண்ணி அந்த உங்களோட ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். மற்றது எல்லாம் ஓட்டோவாக நடக்கும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் பெர்சன்டேஜ் உண்டு, ரோயல்ட்டின்னு ஒரு சொல்லி பே பண்ணுவாங்க. ஓகே, அது என்ன பெர்சன்டேஜ் என்னங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ளே விளங்க. ஸோ இது மேட்ச் ஆன் டிமாண்ட். அப்படி இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது. என்னென்னா பிரிண்டிஃபை, பிரிண்டிஃபைன் இருக்குது, நான் பிரிண்ட்ஃபுல் இப்படி எல்லாம் இருக்குது. இதில் பிரிண்டிஃபை இது என்னன்னு சொன்னால், இங்கே அப்படி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இங்கே நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்கள், கேண்டில்ஸ், பேக்ஸ், போஸ்டர்ஸ், ஃபோன் கேஸ், ஸ்டிக்கர்ஸ், கிட்ஸ் க்ளோத்திங், ஹூடி, மக்ஸ், அதே மாதிரி ஸ்வெட் ஷர்ட், டிஷர்ட் இப்படி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை நீங்கள் இது பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னா, இதோட நீங்கள் இவங்களோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அமேசான் ஸ்டோரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டோவா இது என்ன செய்யும், இதுலேருந்து உங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து என்னென்னு விளங்கினா சரி. இங்கே நம்ம டிசைன் பண்ணுவோம், அந்த டிசைனிங்கை இதுகளில் அட் பண்ணுவோம். இந்த பிராண்டுகளில், இந்த ஃபோன் கேஸ், டிஷர்ட் இதுகளில் நம்ம அட் பண்ணுவோம். அட் பண்ணதுக்கு பிறகு அது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வரைக்கும் அமேசானில், ஷோபிஃபைல, எட்ஜியில், ஈபேயில், டிக்டாக்ல இதுல நீங்கள் இந்த ஸ்டோரில் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா உங்களுடைய ஸ்டோர் அங்கே லிஸ்ட் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகி நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அப்படி பிரிண்ட்ஃபுல். இதையும் கொஞ்சம் 7 மாணாக்கள் நான் கான்செப்டை சொல்லியிருக்கேன், தேடி படிச்சு கொள்ளுங்க. ஓகே, ரைட். டிசைனிங் தெரிஞ்சாங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, அப்போ செல்லிங் கான்செப்ட். அடுத்து வந்து கண்டென்ட் அண்ட் மீடியா. ஸோ இதில் வந்து என்னென்னு சொன்னால், கேடிபின்னு சொல்லுவாங்க, கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு புக்ஸ், அதாவது இ புக்ஸ்ன்னு ஒரு சொல்லுவோம். ஓகே, இ புக் ரைட் பண்ணுறது. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடிய புக்குனாலும் ஓகே, இ புக்னாலும் ஓகே, பிரிண்ட் பண்ணக்கூடிய புக்குனாலும் அதில் நீங்கள் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே சேல்ஸ் நடக்குது, 70% கமிஷன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிரிண்ட் பண்ணுறது அவங்க தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, ஸோ இது ஸ்டோர் வந்து உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு வைடாக. இந்த அமேசான் ஸ்டோர் வந்து வேர்ல்டு வைடாக ஆன்லைனில் வந்தால் நீங்கள் எனி டைமும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி ஒரு விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இது 45 லாங்குவேஜஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி பிடிஎஃப் தான். நீங்கள் தமிழோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒன்றில் நீங்கள் அமேசான் இதை கேடிபியை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ கேடிபி நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடியது அல்லது இ புக்கை வந்து செல் பண்ணக்கூடிய கான்செப்ட். அடுத்து வந்து மேட்ச் ஆன் டிமாண்ட். அதை நம்ம சொன்னது தான் டிசைன் பண்ணுறது. ஸோ டிசைன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுறது. அந்த டிசைனிங் வந்து சேல் ஆக உங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் ஒன்று அவங்களால பே பண்ணுவாங்க. ஓகேயா, ரைட். அடுத்தது வந்து ஆடியோ புக் நரேஷன். ஸோ இதுக்கு வெப்சைட் ஒன்று இருக்குது, ACXன்னு ஒன்று சொல்லி. ஸோ இதில் வந்து என்னென்னு ஒன்று சொன்னால், நீங்கள் முதல்ல வந்து ஆடியோ புக் செல் பண்ணலாம்.
ஆடியோ புக் செல் பண்ணீங்கன்னு சொன்னால் இவங்க சொல்கிற மாதிரி கமிஷன் வைஸாக உங்களுக்கு மணி வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஆடியோ புக்கை நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணி கொள்ளலாம். இல்லை அதே மாதிரி இதில் நீங்கள் ஃபைன் ப்ரொஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணுற நீங்கள் ஃபைன் ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா இங்கே எனக்கு சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் இருந்தால் சைன் அப் பண்ணி பாருங்கள். இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கும். அந்த ஆடியோ புக்ஸை நரேட் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த நரேஷன் பண்ண உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நரேஷன்னா அதில் சில விஷயங்களை செக் பண்ண சொல்லி உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுனா, ஏன்னா 48 வகையான லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியோ புக்கு உங்களால் இது பண்ணலாம்னா அதே வகையான இதில் நீங்கள் என்ன செய்யலாம். ஏன்னா ஒர்க் வந்து எதுக்கு கூட இருக்கும்னா இங்கிலீஷில். ஓகே, அதை புரிஞ்சுக்கொண்டீங்க என்னோட சொன்னா சரியா? ஓகே ரைட். ஸோ அந்த டைப் ஆஃப் ஒர்க்கில் உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நரேஷன் பண்ணக்கூடிய ஜாப்ஸாக. அடுத்தது வந்து டிஜிட்டல் கண்டென்ட்டில் ஆடியோ புக் நரேஷன். நெக்ஸ்ட் வந்து சேவிஸ் அண்ட் டாஸ்க். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அமேசான் அசோசியேட் இது வந்து ஈஸியானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அஃபிலியேட்டாக ஒர்க் பண்ணுற அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அஃபிலியேட்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அஃபிலியேட் அமேசான் அசோசியேட்னு சொல்லி கூகுள் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் அமேசான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அங்கே ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் தருவாங்க. அந்த லிங்க் எடுத்து நீங்கள் எங்கேயாச்சும் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு எங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சேல்ஸ் நடக்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், கமிஷன் வரும். இதில் 25% இந்த கேட்டகரியில் இருக்கிற 10%, இந்த கேட்டகரிக்குள்ள சேல் நடந்தால் 5%, இந்த கேட்டகரியில் சேல் நடந்தால் 4.5%, இந்த கேட்டகரிக்குள்ள 4%, இந்த கேட்டகரியில் 3%, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் பவுண்டரி சர்வீஸும் இருக்குது. அதாவது ப்ராடக்ட் இல்லாமல் சேவிஸ், நீங்கள் இந்த லிங்க்ல சேவிஸ் எல்லாம் இது பண்ணீங்கன்னா ஒரு ஆள் சைன் அப் பண்ணாலே $3. அதாவது அமேசான் பிரைம்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் ட்ரையல், பெய்டு மெம்பர்ஷிப், யங் அடல்ட் ட்ரையல், யங் அடல்ட் மெம்பர்ஷிப், இவெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் சைன் அப் பண்ண இங்கே வந்து மணி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே போகும். ஓகே, அதே மாதிரி ஓடிபிள்னு ஒரு சொல்லியிருக்கு. ஓடிபிளில் நீங்கள் சைன் அப் பண்ணினாங்கன்னா அதுக்கும் ஒரு சைன் அப்புக்கும் $5, $10, $25 பே பண்ணுவாங்க. அதையும் இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அமேசான் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோருக்கு யாராவது குவாலிஃபைட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு பர்ச்சேஸுக்கு உங்களுக்கு $3 வரும். ஓகே, ப்ராடக்ட்டுக்கு தனியாக கமிஷன் வேறு. அதே மாதிரி இந்த இவங்களை ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியான ஒரு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க ஒவ்வொரு பர்ச்சேஸுக்குமா. ரைட். அடுத்தது வந்து அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம். இதுவும் அதே மாதிரி கான்செப்ட். பட் என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் அமேசான் இன்ஃப்ளூயன்சர் உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். நீங்கள் ஒரு இதான கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஆன்லைன். ஸோ பாருங்கள், மோனிடைஸ் யுவர் கண்டென்ட் வித் அமேசான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம். நீங்கள் இந்த ப்ராடக்ட் இப்படி இதுங்கிறத வந்து நீங்கள் டெக்ஸ்டாவோ வீடியோவாவோ ஏதோ ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் சேல் நடக்க உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வரும். ஓகே, இது வந்து இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அமேசான் மெக்கானிக்கல் டெக். இது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அதாவது யூரோப் கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டாஸ்க். அதாவது இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணப்படுதுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்டில் சில இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க. நீங்கள் வெல்ஃபியர் அகாடமியான கிளாஸ் எல்லாமே நாங்கள் இந்த வெப்சைட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணி இந்தியாவில் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணால் நாங்கள் வேறு எந்த ஒரு வெப்சைட்டையும் செய்ய மாட்டோம், இதை மட்டும்தான் செய்வோம். அந்த அளவுக்கு ஒர்க்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஒரு ஜாப்ஸ் அவைலபிலிட்டி உள்ளது. ஒரு நாளைக்கு $5 to $10 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். உங்களால் மைக்ரோ டாஸ்க் செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்கும்னு சொன்னால் சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமேசான் ஃப்ளக்ஸ். இதுவும் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இது என்ன செய்யும்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு வாகனம் ஒன்று இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்கள்ட்ட இந்த அப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து ஜாப்ஸ் நிறைய போஸ்ட் ஆகும். அதாவது இங்கே எங்கள்கிட்ட இப்படி ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணணும் இந்த ஒரு பிளேஸில் ஒரு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு அது ஓகேன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இருக்கிற பிளேஸில் உங்களுக்கு டைம் நீங்கள் இதாக இருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ரிசர்வ் பிளாக் மேக் டெலிவரிஸ் அண்ட் மாதிரி கெட் பெய்ட். ஓகே, உங்களுக்கு அந்த ஒஃபர் வரந்தான அந்த ஒஃபரை என்ன செய்யுங்கன்னா ரிசர்வ் பண்ணுங்கள். அதை ரிசர்வ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா டெலிவரி பண்ணுங்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் டெலிவரி பண்ணுங்கள். டெலிவரி பண்ணதுமே உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். அதை நீங்கள் இந்த கியூஆர் கோட் மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு, அதை தருவாங்க. அதை நீங்கள் டெலிவர் பண்ணி போட்டு கியூஆர் கோடை ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். அதை வித்ட்ரோ பண்ணி எடுக்கலாம். வெஹிக்கிள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அது பைக்காக இருந்தாலும் சரி. ஓகே, ஏன்னா பைக்கில் கொண்டு போகிற சாமான் தான் நீங்கள் பைக்கில் டெலிவர் பண்ணலாம். அவங்களே கேட்பாங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பைக்கில் டெலிவர் பண்ணக்கூடிய யாரும் இருக்கிறீங்களா, காரில் டெலிவர் பண்ணக்கூடிய, ட்ரக்கில் டெலிவர் பண்ணக்கூடிய அப்படி இருக்க போகக்குள்ள இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே ரைட். அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் டெக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டெக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த அப்ஸுகளை நீங்கள் பை செல் பண்ணலாமா. அப்ஸ் வந்து நான் சொல்லுவேன் என்னோட சொன்னால் நிறைய அப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஆகுது. ஸோ அதுகளை வந்து நீங்கள் இதில் பை செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் நிறைய ஃபேமஸான உங்கள்கிட்டயே ஆப்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதையும் நீங்கள் இதில் பை செல் பண்ணிக்கொள்ளலாம். அதை பை செல் பண்ணக்கூடியது ஒரு மெயினான மார்க்கெட் பிளேஸ். டெவலப்பர்ஸ் இதை தேவையானதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கன்செப்ட். நான் மெயினான எல்லாத்தையுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ தேவையானர்கள் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் உங்களுக்கு என்னையா இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். கட்டாயம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் தேடி படித்து ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஸோ அமேசானை ப்ராடக்ட் செல் பண்ணுறது, அஃபிலியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படியான கன்செப்டும் இருக்குதா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.